கைஸ் தரமா பானை வாங்கியாச்சு, நாளைக்கு பொங்க வச்சிட வேண்டியதான். வீட்டுக்கு வந்ததும் வேலையாக நெட்டில் ஒரு டிசைனை பார்த்துட்டு பானையில் அதை போட ஆரம்பிச்சிட்டேன். ட்ரா பண்ணிகிட்டு இருக்கும்போதே தாத்தாவும் சித்தியும் பொங்கல் எப்படி வைக்கணும்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதை கேட்டுக்கிட்டே நானும் டிசைனை முடித்தேன். டிசைனை முடிச்சுட்டு பானையை பார்த்தா அடிபொலி காய்ஸ். நான் பொங்க வைக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னோடய ஜெயாமாவும் அவங்களோட பங்குக்கு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கோலம் போடுறத பார்த்துட்டே இருக்கிறப்ப தான் எனக்கு உள்ளுக்குள்ளே தோணுச்சு, இன்னம்மா இவ்வளோ வித்தே உள்ளுக்குள்ளே வச்சுட்டா இவ்வளோ நாள் கோலம் போடாமல் இருந்தீங்க அப்படின்னு. கொஞ்ச நேரத்துலேயே அந்த மதுரையிலேருந்து வந்த பொண்ணு எங்கப்பா அப்படின்னு மதுரையிலேருந்து வந்த என் தங்கச்சியை தேடி போனேன். பார்த்தா அவங்க ரங்கோலி கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. நம்மளோட பொங்கல் ஸ்பெஷல் பொங்கலுங்கிறதுனால பெரியம்மாவின் தங்கச்சியை நம்ம வீட்லேயே அந்த ரங்கோலி கோலம் போட சொல்லி கேட்டு நம்ம வீட்லேயும் போட வச்சேன். நாங்கள் எல்லோரும் நைட்டு தூங்குறதுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சு வச்சணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு லைட்லாம் போட்டு விடிய வேலையை பார்த்துட்டு இருந்தோம். என்னடா கலை, இந்த பொங்கல்லையும் இந்த கோலத்துலேயும் என்னடா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆக்சுவலி இந்த பொங்கல்லையும் இந்த கோலத்துலேயும் ஒன்றும் இல்லை. அந்த பொங்கல் வைக்கிறப்பவும் அந்த கோலம் போடுறப்பவும் நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான் ப்ரீசியஸ். கைஸ் மணி இப்போ கரெக்டாக 12, ஆல் செட். ஒரு வழியாக தங்கச்சியும் பெரியம்மாவையும் அம்மாவையும் டிஸ்டர்ப் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. காலையில் பொங்க வைக்கிறோம். நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆனதுனால காலையில் எங்களால் யாராலையும் எந்திக்க முடியல. இருந்தாலும் இந்த வாட்டி பொங்க வச்சே ஆகணும்னு ஒரே வைராக்கியத்தினால கடன்னு எழுந்துச்சு எல்லாரையும் எழுப்பி விட்டு பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கைஸ் பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை வச்சோடனே தலைவன் பொங்குறோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பொங்க வைக்க பானை வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக சின்ன பானையாக வாங்குங்க. என்ன மாதிரி ஆர்வக்குள்ளாரில் பெரிய பானையாக வாங்கிடாதீங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த பெரிய பானையில் தண்ணி கொதிக்க வைக்கிறதுக்குள்ளே நாங்கப்பட்ட பாடு இருக்குது. நாக்கு தள்ளிடுச்சு கைஸ். யாரா இவன் பக்கத்தில் உட்காந்து கொளுத்திட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? இவன் தான் கைஸ் என்னோட தம்பி கதிர் செல்வம். ஸோ இந்த செலிப்ரேஷனுக்கு புள்ளி மட்டும் தான் நான் வச்சேன், மற்றதெல்லாம் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்துக்கிட்டாங்க. கொலவை போடுங்க. எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.